ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் தோழி திவ்யா. இன்னைக்கு என்னோட ஸ்டைல்ல உங்களுக்கு பீர்க்கங்காய் சட்னி எப்படி செய்யலான்னு சொல்லி தரேன் வாங்க. பீர்க்கங்காய்ல சட்னியான்னு சில பேர் யோசிப்பீங்க. பீர்க்கங்காய் சட்னி தான்னு நினைப்பீங்க. தெரியாதவங்க என்னோட வீடியோவை கண்டினியூ பண்ணுங்க. பீர்க்கங்காய்ல சட்னி அரைக்கலாம். இது ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி ஃப்ரெண்ட்ஸ். பீர்க்கங்காயை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. பீர்க்கங்காய் எலசா இருந்தால் நம்ம தோலோடு அப்படியே போடலாம். இல்லை கொஞ்சம் முத்தலாக இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் தோலை பீல் பண்ணிட்டு போடுங்க. இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. எங்கள் வீட்டில் நாங்கள் 3 பேர். அதனால் நான் 2 பீர்க்கங்காய், 2 தக்காளி, இதுக்கு காரமே பச்சை மிளகா தான், 3 பச்சை மிளகா, ஒரு சின்ன சைஸ் இஞ்சி, பூண்டு எடுத்துக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க குயிக்காக பீர்க்கங்காய் சட்னி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். முதல்ல அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்கோங்க. அதில் ஆயில் போட்டுருங்க. நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பீர்க்கங்காய், பச்சை மிளகா, பூண்டு, இஞ்சி எல்லாத்தையும் ஒன்றா போட்டு வதக்கி விடுங்க. இப்போ நாம இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. எல்லாத்தையும் ஒண்ணா ஒரு 10 நிமிஷம் வதக்கி விட்டுக்கிட்டே இருங்க ஃப்ரெண்ட்ஸ். அடி பிடிக்காம வதக்குங்க. அடுப்ப லோ ஃப்ளேம்லயே வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கிட்டே இருங்க. இப்போ இங்க பாருங்க, இது ஓரளவுக்கு பாதி அளவுக்கு வெந்திருக்கு. இன்னும் நல்லாவே வேகணும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம போட்டிருக்க பீர்க்கங்காய், தக்காளிலாம் தெரியாம எல்லாம் சுருங்கி போய் வரணும். இங்க பாருங்க உங்களுக்கு நல்லா தெரியும். இப்போ இத நம்ம ஒரு மிக்ஸர் ஜாருக்கு மாத்திடலாம். ஃபர்ஸ்ட்டு இந்த மாதிரி நான் அரைச்சிருக்கோம். நல்லா மையா அரைச்சுக்கோங்க. இதோ இந்த அளவுக்கு இப்போ நம்ம சட்னி அரைஞ்சிடுச்சு. இப்போ நம்ம சட்னிய தாளிச்சு விட்டா சட்னி ரெடி ஆயிடுச்சு. இதோ நம்மளோட பீர்க்கங்காய் சட்னி ரெடி ஆயிடுச்சு. நான் இத தோசைக்கு சைட் டிஷ்ஷா வச்சு தான் சாப்பிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாரி நம்ம காய்கறிகள குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது அவங்க சாப்பிடுவாங்க. என்னோட பொண்ணுக்கு நான் இத தான் குடுத்தேன். உங்களுக்கு இந்த பீர்க்கங்காய் சட்னி பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. இந்த மாதிரி மேலும் பல ரெசிபிக்கள் தெரிஞ்சுக்கணும்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் உங்கள் தோழி திவ்யா.